தேவனுடைய பரிசுத்தமான சங்கீதத்தின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து. சங்கீதத்தின் புஸ்தகம் ஏசாயா புஸ்தகம் 34ஆம் அதிகாரம், ஏசாயா 34 16ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். யாசோடைய புஸ்தகத்தில் தேடிய வாசியுங்கள், இவைகள் ஒன்றும் குறையாது, இவைகள் ஒன்றும் சூழலாகாது. உடைய வாய் இதை சொல்லிட்டு உடைய ஆவியை அவைகளை சேர்க்கும். ஆமீன். செபிப்போம். துதிக்கிற எங்கள் தேவனே, ஸ்தோத்திரிக்கிறோம் அம்மா. செபிக்கிறோம் உடைய பெரிய கிருபை நாடு, உடைய மிகுந்த இறக்கத்தினால அந்த 3ஆம் வாரத்தில் அப்பா துதிக்கிறோம். இந்த இறுதி ஓய்வு நாளில் கடந்து வந்திருக்கிறோம். இந்த நாட்களுக்குரிய வார்த்தை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு நீங்கள் பேசுங்க. மறைவுகளை வெளிப்படுத்தும் ஆட்சிக்கிறேன். ஆசிரியர் நாமத்தை மையப்படுத்தும். யாஷா மேசியாவின் நாமத்தில் செபிக்கிறோம். ஆமீன். உட்காரும். நம்முடைய ஆண்டவர் ரட்சகமாகிய யாசா மிஷன் பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. மீண்டுமாய் உலகம் காண கொடுத்த நம்முடைய தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த நாளிலும் கூட நாம் வாய்ஸ்தான வேத பகுதிக்கு நேராக நம்ம கடந்து வருவோம். சங்கீதத்தின் புஸ்தகம் அந்த சங்கீதம் 43ஆவது சங்கீதத்தில் 1ஆவது வசனத்தை நம்ம வாசிப்போம். தேவனே, நீர் ஏன் நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியாரோடு எனக்காக வழக்காடி சூதும் அநியாயமான மனுஷனுக்கு என்னை தப்புவியும். தேவனுடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. வேதம் இவ்வாறு சொல்லுகிறது, தேவனே நீர் என் நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத சாதியாரோடு எனக்காக வழக்காடி நியாயத்தை விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சங்கீதத்தில் நம்ம பார்க்கிறோம். நியாயத்தை விசாரிக்க வேண்டும். இந்த நாட்களில் இந்த பகுதி எப்படி என்று சொல்லி தெரியாது. தமிழ்நாட்டில் போலீஸ்காரவங்க விசாரணைன்னு சொல்லி கொண்டு போனாங்கன்னா அவங்க உயிரோடு வந்தாங்க என்று சொன்னால் தீர்வு, இல்லைன்னா என்ன செஞ்சுருவாங்க, அவங்க செத்து போயிடுவாங்க. ஆனால் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, இந்த பக்தி இல்லாத சாதியாரோடு வழக்காடி நியாயத்தை என்ன செய்யும், விசாரியும். சூதும் அநியாயமான மனுஷனுக்கு என்னை தப்புவியும் என்று சொல்லி நம்ம அந்த பூமியில யாருக்கெல்லாம் தப்பு வைக்கப்படணும், யாரோடு நமக்கு வழக்கு இருக்குது, யாரோடு வழக்கு இருக்குது. முதலாவதாக நம்முடைய சரீரத்துல நமக்கு வழக்கு இருக்குது. இந்த மணிக்கு எழுப்பி நம்ம செபிக்கணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணுவோம். ஆனா சரீரம் ஒத்து போகாது. இந்த சரீரத்தில் நம்ம போராடி என்ன செய்ய வேண்டும், ஜெயிக்க வேண்டும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகட்டுமே, இன்னும் கொஞ்சம் 10 நிமிஷம் போட்டுமேன்னு சொல்லி கடந்து வர்றப்ப அங்க சரீரம் ஜெயிச்சிடும், நம்ம தோத்து போயிடுவோம். என்ன ஒரு சரீரத்தோடு போராடி நம்ம ஜெயிக்க வேண்டும். சூதும் அநியாயமான மனுஷன் நம்ம தப்பு வைக்கணும். நமக்கு சூதும் அநியாயமோட தானே மக்கள், வேற யாரும் கிடையாது. மெசியா சொன்னாரு, ஒரு வீட்டார் ஒரு சத்துரு என்று சொல்லி. யாரெல்லாம் சூதும் அநியாயமான மக்கள்னு சொன்னா நம்முடைய இரத்த சம்பந்தமான உறவுகள். யாரு? இரத்த சம்பந்தமான உறவுகள். அவங்க நல்லா பார்த்துட்டு இருப்பாங்க. எப்பொழுது இவங்கெல்லாம் ஜெபத்துக்கு போறாங்களா, ஜெபம் பண்றாங்களா, இவங்களை நம்ம தலைகுனிய வைக்கணும் என்று சொல்லி அவங்க சமயம் பார்த்து கொண்டு இருப்பார்கள். நான் உள்ளபடி சொல்றேன், கவனிங்க. பாருங்க, சமயம் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க பிள்ளைகள் காரியத்தில் என்ன செய்வாங்க, நாங்க இதை பண்ணணும், நாங்க அதை செய்யணும். இப்பதானே ஜெபத்துக்கு போனேன், முன்னோர்கள்லாம் என்ன செஞ்சாங்க,
அப்படி என்ன பண்ணுவாங்க, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு பல காரியத்தை பிள்ளைகளுடைய திருமணத்திலேயோ அல்லது ஒரு பிறந்த நாளிலேயோ அல்லது பேர் வைக்கிற ஏதாவது ஒன்று செஞ்சு என்ன செய்வாங்க, நம்மளையும் சபையும் தேவனையும் வேதனைப்படுத்துவாங்க. நல்ல இடத்துல செய்ய மாட்டாங்க. இவங்க என்ன செய்யணும், தலைமுனிய வைக்கணும், இவங்களை தலைமுனிய வைக்கணும், இவங்களை வெட்கப்படுத்தணும். அப்படிங்கிற சூழ்நிலையில இன்னைக்கு நம்மோடு நல்லா பேசுவாங்க, ஆனா என்ன பண்ணுவாங்க, மனசுக்குள்ளார சூதும் அநியாயமும் வஞ்சகமான எண்ணங்கள் இருக்கும். இப்படிப்பட்ட மக்களிடத்துல நம்ம என்ன செய்யணும், தப்பிக்கப்படணும். அவங்களுக்கு போதுமான தேவனை பற்றி அறிவு கிடையாது, தேவனை குறித்து பக்தி வைராக்கியம் கிடையாது. ஆகையினால நம்ம பெற்ற ரட்சிப்புக்கு எதிராக பல விதங்களிலே போராடுவதற்கு நம்ம கூட உள்ளவங்க தான், பிறகுதான் மற்றவர்கள். இதை நம்ம அறிந்து என்ன செய்யணும்னு சொன்னால் அவர்கள் என்ன செய்யணும், ஒதுக்கி வைக்கணும். எப்படி, சத்துருவா கிடையாது, நான் போற பாதையில வந்தா நீ பரலோகம் போனோம், இல்லைன்னா நீ என்ன செஞ்சிருவ, பாதாளத்துக்கு போயிடுன்னு சொல்லி ஆணித்தரமா என்ன செய்யணும், கண்டித்து உணர்த்த வேண்டும். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்திற்பை குறித்து என்ன செய்யணும், சரியா கண்டித்து உணர்த்த வேண்டும். அப்படி உணர்த்துறப்ப ஒருவேளை அவன் தேவனுடைய சீடா இருப்பான்னு சொன்னா சொன்ன மாதிரி வித்தின் மேல வெளிச்சப்பட்டால் பிரகாசிக்கும், இல்லைன்னா என்ன பண்ணும், அது நம்மளை மீறி போடும். நாம் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை, அது சத்தியம், உள்ளபடியே சொல்லியாக வேண்டும். இப்படிப்பட்ட காரியத்துல எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யணும், இப்படிப்பட்ட மக்களை, நயவஞ்சமான மக்களை எதிர்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். ரொம்ப கடினமான காரியம். நம்ம இருக்கிற இடங்களிலே நம்ம குடும்ப சூழ்நிலைகள், நம்முடைய சொந்த மதங்கள் அமைத்திருக்கிற இடங்களிலே இப்படிப்பட்ட மனிதர்களை நம்ம கூப்பிடாம இருக்கவும் முடியாது, கூப்பிடவும் முடியாது. கூப்பிடலன்னா சொல்லுவாங்க, ஜபத்துக்கு போறாங்களா, கூட பிறந்தவங்களை மதிக்கல, இவங்கிட்ட தேவன் இருக்கிறா அப்படின்னு கேட்பாங்க. கூப்பிட்டாச்சுன்னா என்ன செய்வாங்க, பெரிய வாழலை போட்டு எல்லா கூட்டம்